சென்னையில் புறநகர் மற்றும் நகருக்குள்ளே இருக்கும் காம்ப்ளெக்ஸ் தியேட்டர்களில் வெள்ளி சனி ஞாயிறு தவிர கூட்டமே வர்றது கிடையாது. பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர் வருவாங்க. சரி, தியேட்டர் காலியாக தானே இருக்குது அப்படின்னு நினச்சா சில சமூக விரோதிகள் நூதன விபச்சாரத்தில் ஈடுபடுவதாக பகீர் கிளப்புறாங்க. அதாவது தியேட்டர் ஓனர்களுக்கே இது தெரியாமல் நடக்கும் விஷயம். கணவன் மனைவி போல, காதலர்கள் போல டிக்கெட் எடுத்துக்கிட்டு உள்ளே வந்து ஏதாச்சும் ஒரு மூலையில் போய் உட்கார்ந்து கொள்வாங்க. சென்னை நகரில் சில முக்கிய தியேட்டர்களில் அந்த விஷயத்துக்கு ஏங்கி தவிக்கும் சில 40 வயசு பெண்கள் அழகான இளைஞர்களுக்கு குறி வச்சு அவங்க கிட்ட நட்பு உண்டாக்கி வெளியே அழைச்சிட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க சில சமூக ஆர்வலர்கள். படம் ஆரம்பிச்ச உடனே லீலைகள் துவங்கும். எல்லாம் முடிச்சுட்டு இடைவேளை முடிஞ்சதும் எழுந்து போயிடுவாங்க. இதை பார்த்து ரசிக்கிறதுக்காகவும் ஒரு கும்பல் போகுது. இதை தவிர ஓரினை சேர்க்கை அடிமைகளும் சக நண்பரோடு இது போன்ற தியேட்டர்களுக்கு படையெடுக்கிறாங்க அப்படின்றது கூடுதல் அதிர்ச்சி தருது. இவங்க எல்லாருமே நோய் வந்து அவதிப்படப்போவது மட்டும் உறுதி அப்படின்னு சொல்றாங்க சமூக ஆர்வலர்கள். இந்த செய்தியை பற்றி நீங்கள் ஏதாச்சும் சொல்ல விரும்பினா கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.